வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு நல்லா கிளியராக சொல்லி கொடுத்துருக்குறேன். ரன்னிங் வேர்லையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பொறுமையாக முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன வயர்ஸ்லாம் நாட் போட்டு படிக்கணும். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய சின்ன சின்ன வயர்ஸாக இதே மாதிரி போட்டு பழகுங்க. குட்டி குட்டியாக போட்டு வச்சுக்க பாருங்க. இதே மாதிரி போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வயரில் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அதையும் நான் உங்களுக்கு தனியாக சொல்லித்தருவேன். ரன்னிங் வயரில் 1 2 3 நாட்ஸ் போட்டுக்க பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 வயர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியான வயராகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப என்ன மாதிரி குட்டி குட்டி வயராக எடுக்காதீங்க. இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு வயர், ஒயிட் கலர் ஃபஸ்ட் வயர். நான் நம்பர் சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வயர், ஈக்குவலாக மடிச்சுக்கணும். செகண்ட் வயர் க்ரீன் கலர் எடுத்துருக்கோம், அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஒயிட் கலர் ஃபஸ்ட் வயர், க்ரீன் கலர் செகண்ட் வயர் இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க. ரோஸ் கலர் தேர்ட் வயர், இது தேர்ட் வயர் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வயர் ஒயிட் கலர், செகண்ட் வயர் க்ரீன் கலர், தேர்ட் வயர் ரோஸ் கலர். இப்போ இந்த இன்ட்டு ஷேப்பில் இந்த ரோஸ் கலர் வயர் தேர்ட் வயர் பார்த்திங்கன்னா, அதை இப்படி போட்டு இப்படி நல்லா கட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் வயர் சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட் வயர். அந்த ஃபஸ்ட்டு வயரை இப்படி மேல் பக்கமாக மடிக்கணும். ஃபஸ்ட்டு வயரோட இந்த குழிவான பாகம் இருக்குது பார்த்திங்களா, அதை என்ன செய்யணும், இப்படி ரைட் சைடில் மடித்து கொண்டு வரணும். இதை அப்படியே வச்சுக்குவோம். இந்த விரல்ட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர் ஒயர் தான் செகண்ட் ஒயர்னு சொல்லியிருக்கேன். அந்த செகண்ட் ஒயரில் உள்ள கீழ் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஒயிட் கலர் ஒயருக்குள்ளே உள்ளே கொண்டு வரணும். இந்த லூப் இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் கலர் ஃபஸ்ட்டு ஒயர் லூப்புக்குள்ளே கொண்டு வரணும். இதையும் பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா தேர்டு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, தேர்டு வயரில் உள்ள தேர்டு ஒயர் ரோஸ் கலர், இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்லேயும் ஒயிட் அண்ட் க்ரீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டுறணும். கரெக்டாக செய்துட்டிங்கன்னா நாட் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. வீடியோவை நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் அப்படியே என்ன செய்யணும், எல்லா வயர்ஸையும் இழுத்து விட்டுறணும். ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்லோ மோஷனில் வச்சு வீடியோ பார்க்கணும். நானே ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அழகான பூ ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். சூப்பராக வந்துருச்சா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். ஒன்று போல் வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த பூ ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி ரெண்டாவது ஒரு பூ போட்டு பார்க்கலாம். ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். பெரிய பெரிய வயசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் ரோஸ் கலர் எடுத்துருக்கிறேன், ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. செகண்ட் ஒயர் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த செகண்ட் ஒயரை இதில் ப்ளேஸ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி க்ராஸாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒயர் எல்லோ கலர் ஒயர், அந்த எல்லோ கலர் ஒயரை இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், அப்படியே சுற்றி கொண்டு வரணும். இப்போ இதையும் ஃபோல்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் ரோஸ் கலர் ஒயர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் பிடிக்கும்போது கை வலிகிருச்சு அப்படின்னா ஒயர் மாறிடும். அதனால் கவனமாக பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் ரோஸ் கலர் ஒயர் சொல்லியிருக்கேன், அதை எடுத்து மடித்து ரைட் சைட் கொண்டாந்து நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து க்ரீன் கலர் ஒயர் செகண்ட் ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரோட லூப்பில் ரோஸ் கலர் ஒயர் லூப்பில் விடுறேன். அடுத்து தேர்ட் ஒயர் எல்லோ கலர் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த தேர்ட் ஒயரை எடுத்து எல்லோ கலர் ஒயர் எடுத்து ரோஸ் அண்ட் க்ரீன் கலர் கொண்டு வரணும். இப்போ நம்ம அப்படியே இழுத்துற வேண்டியதான். முடிஞ்சிச்சு பாருங்கள். உங்களுக்காக ரொம்ப ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்லோவாக சொல்லி கொடுத்தாலே போர் அடிக்கும். ஆனாலும் உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக நல்லா ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே கலர் காம்பினேஷனில் எடுங்க. கண்டிப்பாக இந்த கலர்ஸ்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்காது. க்ரீன் ஒயிட் ரோஸ்லாம் இல்லாமல் இருக்காது. உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த கலர்ஸ்லாம் இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் பொதுவாக இருக்கிற கலர் மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். இதே கலரில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவீங்க. நீங்கள் கலர் மாற்றி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நான் ஒரு கலர் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு கலர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதனால் சேம் கலரில் யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன கலர் சொல்கிறேனோ, ஃபஸ்ட் ஒயர் என்ன கலர் சொல்கிறேனோ, செகண்ட் ஒயர் என்ன கலர் சொல்கிறேன், தேர்ட் ஒயர் என்ன கலர் சொல்கிறேன், இப்படி பார்த்து அரேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். நிறைய பேர் புரியலன்னு சொல்கிறீங்க. நான் நல்லா தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸில் இதை விட ரொம்ப தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம தொடர்ச்சியாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டுக்க பாருங்கள். இப்படியே கண்டினியூஸாக ரன்னிங் வயரில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது படித்தா தான் உங்களால் இதுக்கு அடுத்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூடை, அடுத்து அந்த பவுல் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை ரன்னிங் வயர் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு ரன்னிங் வயர். இது ஒரு பூவுக்குள்ள வயர்.
ஒரு பூவுக்கு நமக்கு 2 வயர்ஸ் தேவைப்படும் ஒரு நாட்க்கு. இந்த ஒரு நாட்க்கு நமக்கு 2 வயர்ஸ் ஒரு ரன்னிங் வயர். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கிறோம். இதுதானே நமக்கு ரன்னிங் வயர். ரன்னிங் வயரை மடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அதில் இதுதான் ஃபஸ்ட் ஒயர். ரன்னிங் வயர் நமக்கு ஃபஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர். இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்களா? அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்து தேர்ட் ஒயர் ரோஸ் கலர் எடுத்துருக்கேன், அதையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர், அதை நம்ம மடக்கி மேல் பக்கம் விட்டுறோம். அப்பர் சைட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. செகண்ட் ஒயர் இது பிளாக் ஒயரை இப்படி உள்ள ஹோல்குள்ளே கொண்டு வரணும். தேர்ட் ஒயர் இது ரோஸ் கலர். இப்போ அந்த ரோஸ் கலர் ஒயரை தேர்ட் ஒயரை இப்படி உள்ளே கொண்டு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சுது. பூ போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக பூ வந்துருச்சா? இப்போ நமக்கு இந்த 2 வயரில் நம்ம தொடர்ந்து அப் அண்ட் டவுன் நம்ம நாட்ஸ் போட்டுகிட்டே வருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லைனை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். வயர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும். இது உங்களுக்கு சும்மா ரஃப்பாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்போவுமே இந்த வயர்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதை உங்களுக்கு கூட போடும்போது சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம நாட் மட்டும் போட்டு படிப்போம். இதில் அடுத்து 2 லைன் சேர்ப்போம். அடுத்து 2 லைனுக்கு வேறு கலர் எடுத்துருக்கேன் பாருங்கள். ரெட் எடுத்துருக்கேன், ப்ளூ எடுத்துருக்கேன். ரன்னிங் வயர் நமக்கு எல்லோ கலர். இந்த பக்கம் தான் சின்ன வயர் வரணும். அதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் வயரில் வரணும். அது கூட போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக சொல்லிடுவேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரன்னிங் வயர் என்ன செய்யணும், இப்படி மடக்கி வச்சுக்கணும். அடுத்து க்ரீன் கலர் வயர் செகண்ட் ஒயர். ஃபஸ்ட் ஒயர் எல்லோ கலர், செகண்ட் ஒயர் ரெட் கலர், தேர்ட் ஒயர் ப்ளூ கலர். இப்போ இதையும் என்ன செய்யணும், உள்ளே போட்டு கையில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மடக்கி மேலே கொண்டு வந்துடணும். ரோஸ் கலர் வயர் எல்லோ கலர் வயரை. அதுக்கு அடுத்து செகண்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயர் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும், அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒயர் என்ன இருக்குது, ரெட் கலர், அதை தூக்கி இப்படி உள்ளே போட்டு ப்ளூ கலர் ஒயரை ரோஸ்குலேயும் ரெட்குலேயும் கொண்டாடும். பக்கத்தில் நெருக்கி வச்சு போடணும். போட்டாச்சு. 2வது பூ போட்டோம் பாருங்கள். இது நான் சும்மா ரஃப்பாக போட்டு காமிக்கிறதுனால வயர்ஸ்லாம் முன்ன பின்ன இருக்குது. இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும். இப்போ செகண்ட் என்ன செய்ய போகிறோம், செகண்ட் 1 2 போட்டாச்சு. இப்போ தேர்ட் லைன். இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக், அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 கலர் மறுபடியும் எடுத்துருக்கேன். ரோஸ் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட், ரெட்டு வேணாம், ரெட்டு ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு கலர் மாற்றி சொல்லி கொடுத்தா புரியுங்கிறதுக்காக. ஒயிட்டை நான் என்ன செய்கிறேன், இந்த லூப்புக்குள்ளே இப்படி வச்சுருக்கேன். அடுத்து ரோஸ் என்ன செய்கிறேன், மடிக்கும்போது நம்ம ஈக்குவலாக மடிச்சிட்டோம்னா நமக்கு போடும்போது கரெக்டாக வந்துடும், கூட போடும்போது. இப்போ ஃபஸ்ட்டு ரன்னிங் வயர் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு வயரை மடக்கி விடுறேன். செகண்ட் வயர் ஒயிட் கலர், தேர்ட் வயர் ரோஸ் கலர். நான் சொல்கிற ஒயர் காம்பினேஷனில் போட்டிங்க அப்படின்னா நல்லா புரியும். உங்கள்கிட்ட இந்த ஒயர் இல்லைன்னா நீங்களே ஒரு ஒயரை உருவகப்படுத்திக்கோங்க, இதுதான் அப்படின்னு நீங்களே கரெக்டாக வச்சுட்டு போட்டிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் நாட்டு ஈஸியாக போடலாம். இந்த ஒயர் இல்லாதவங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஒயரை வச்சு போடும்போது நீங்கள் கவனமாக போடுங்க. நான் என்ன ஒயர் சொல்கிறேனோ அந்த கலருக்கு நீங்கள் மாற்றாக வச்சுருக்கிறத நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கிட்ட வாங்க, அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு பேசிக் வீடியோ. இதில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு போட்டு பழகணும். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி அந்த பவுல் போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். பவுல் போடுறது, கூட போடுறது எல்லாமே நீங்கள் இந்த நாட் படித்து இந்த ரன்னிங் வயரை எப்படி ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் படித்தா தான் உங்களால் போட முடியும். ஸோ இதை ரொம்ப கவனமாக படிங்க. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஸ்டெப் வைஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். கவனமாக பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆம்லா நாட் பேஸ்கட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸுங்கிற வீடியோவும் இருக்குது, அதையும் பாருங்கள். அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி கூட எப்படி போடுறதுங்கிறத படிச்சுக்கலாம். பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் இன் மாஷா டிசைன்ஸ்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர் வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா நாட்ஸும் படிச்சுக்கலாம்.